ஹலோ ஃபோக்ஸ், இது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு வீடியோ. நாங்களும் ட்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம். இது வந்து ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிற ஒரு வன்மன்னு வச்சுக்கோங்களேன். வன்மன்னு நான் இது சொல்றேன். டிஸ்க்ளைமர், வீடியோ பர்டிகுலரா நாங்க யாரையும் அடிக்கணும் அப்படின்னு எடுக்கிற வீடியோ கிடையாது. எங்களோட ஒரு ஒப்பீனியன்ஸை பேசணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க எடுக்கிறோம். ஹாஸ்டல் கரெக்டா இருக்கா? ஹாஸ்டல் கரெக்டா இருக்கா இல்லையா? ஓகே, சரி, ஓகே. ஸோ ஆப்வியஸா டைட்டில் பார்த்து இல்ல டிஸ்கிரிப்ஷன் பார்த்து வந்திருக்கலாம். எதை பத்தி பேச போறேன்னா, தமிழ்நாட்டோட மோஸ்ட் ஹாட்டஸ்ட் டாபிக். அதாவது இதை பத்தி நீ பேசாலே உனக்கு அடி ஒண்ணு ஒழுகும், இல்லைன்னா பேசுறா நீ ட்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு ஒரு டாபிக். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி இதை பத்தி பேசுறா நீ ட்ரெண்ட் ஆயிடுவ. அப்ப எனக்கு தோணல, ஏன்னா அப்ப எனக்கு தோணல. இப்போ எனக்கு ஏன் பேசுறேன் அப்படின்னு கேட்டா, இப்போ தோணல, இருந்தாலும் நான் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. யூ கெட் த பாயிண்ட், ரைட்? சோ என்ன பத்தி பேசணும்னா, டிவிகே ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க எல்லாரும். தமிழக வெற்றி கழகம். நாங்க எகைன் சேயிங், இது எந்த ஒரு தனிப்பட்ட வன்மமோ எல்லாம் கிடையாது. we are engineers. So we are educated people. அப்படி என்ன சொல்லி நம்ம தப்பிக்கிறது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதோ லூப் ஹோல் இருக்கு, நம்ம தப்பிச்சிடலாம். நாங்க பேசணும். as a citizen of தமிழ்நாடு or India, we are talking about this. Yeah, it is getting worse and worse. ஏன் worseன்னு சொல்றேங்கிறது இந்த வீடியோவோட போக்குல உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நீங்க கேட்கலாம், ஏன் இந்த வீடியோ இப்போ இந்த நேரத்தில்? ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ திருப்பி எல்லாம் சொல்ல முடியாது. நான் ஐம் நாட் இன்டு பொலிட்டிக்ஸா இல்லாம இருந்தேன். அதாவது அதை பத்தி உள்ள எதுவும் வராம நமக்கு இது தேவை கிடையாது அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாவே என்னை மறைச்சுக்கிட்டு அது சைடு போகாம அப்படி இருந்தேன். ஆனா நமக்கு முன்னாடி அநியாயங்கள் இருக்கும்போது நம்ம தட்டி கேட்காம இருக்கக்கூடாது. அண்ட் அகெயின் சே, இது பர்டிகுலரா ஒருத்தவங்களை பேஷ் பண்ணி அவங்களை டீஃபேம் பண்ணி பேசணும் அப்பெல்லாம் கிடையாது. நான் நிறைய கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன் எனக்குள்ளேயே. ஸோ ஏன் டிவிக்கு ஈஸியா எல்லாரும் அடிக்கிற கட்சியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுல தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படி என்னன்னா, அது புது கட்சி. ஸோ ஆப்வியஸா எல்லாரும் அடிக்கிறத செய்வாங்க. அண்ட் தென் பொலிட்டிக்கலா ஏன் ஆஸ் அ சிட்டிசனா நீங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் இந்த வீடியோல பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யா, ஹியர் வி ஆர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாத்துக்கும் பாலிடிக்ஸ் செய்யறது நல்ல விஷயம். அதாவது அட் ரைட் ஏஜ் பாலிடிக்ஸ் செய்யறது நல்ல விஷயம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, எது கரெக்ட் எது கரெக்ட் இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அஸ் அகைன், எல்லாமே போகிற வழியில இது ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு விஷயம். ஏன்னா எல்லா கான்டென்ட் கிரியேட்டர்ஸும் மில்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை நினைச்சு எனக்கு எரிச்சல். ஏன்னா நீயும் மில்க் பண்ண, உனக்கு எனக்கு குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஆனா நான் இதுக்காக இது பண்ணா எனக்கு வியூஸ் வரும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா என்ன பண்ணாலும் வியூஸ் வர மாட்டேங்குது விஷயம். ஸோ இதை பத்தி பேசுவோமே, கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு இந்த வீடியோவை நாங்க ஆரம்பிச்சோம். அதனால முதல்ல நாங்க டிவிக்கோட ஹிஸ்டரியில இருந்து, ரூட் காஸ்ல இருந்து நாங்க போனோம் அப்படின்னு இது பண்ணோம். முதல்ல இப்போ ஹிஸ்டரி ஆரம்பிப்போம். எங்க நாங்க பேப்பர் எங்கலாம் நாங்க அனலைஸ் பேப்பர் ஒண்ணுமே இருக்காது, 4 லைனுக்காக ஒரு பேப்பர் எடுத்துருக்கோம். முதல்ல டிவிக்கு எப்ப ஆரம்பிச்சாங்க சொல்லுங்க? February 2, 2024 டிவிகே வாஸ் இனிஷியேட்டட் பை அவர் தாங்க, பை விஜய். இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் as a revolution. அவர் போதும் இந்த நாடு இப்படி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே திருத்துவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. சர்க்காசமாலாம் சொல்லிங்க, உண்மையா அப்படிதான் அவர் நினைச்ச ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் இட் இஸ் குட், ரியலி குட். ஆப்வியஸா ஒருத்தங்க ரொம்ப நாளா ஒரு விஷயம் தப்பா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்துக்காக எனக்கு ஒரு கதை ஒண்ணு இருக்கு. நான் ஒரு கதை சொல்றேன். நாங்க பஸ்ல போவோம். அந்த மாதிரி நிறைய இடத்துல எங்க போனாலும் நாங்க நிறைய இடத்துல பஸ்ல டிராவல் பண்றோம். நம்ம பஸ்ல போகும்போது ஒரு விஷயம், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ் தெரியும், ஃப்ரீ பஸ்ன்னு ஒரு இது இருக்கா. அப்ப அந்த பஸ்ல மேக்ஸிமம் நான் ஏற மாட்டேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்னா யாரு?
அது நல்ல நிஜமாவே நல்ல இனிஷியேட்டிவ்டா, நல்லத பாராட்டலாம். அதே மாதிரி தப்பா இருந்தா அது தட்டி கேட்கலாம். அதுதான் வந்து உண்மையான சிட்டிசன். சோ ஃப்ரீ பஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்வியஸா நாங்க வந்து ஒரு தடவை ஏறணும். நான் ஏறினேன். எங்க எல்லாத்துக்கும் இது ஒரு பர்சனல் இன்சிடென்ட்னே வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ வந்து பசங்களுக்கு மட்டும்தான் வாங்குறாங்க, அதாவது ஆண்களுக்கு மட்டும்தான் வந்து கட்டணம் வாங்குறாங்க, ஏன் வந்து பெண்கள் வந்து இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சியால் நிறைய பேர், அது என்னன்னு தெரியல, ஒரு ஹேட்டை வந்து உங்களுக்குள்ள புகுத்தணும்னு அப்படி அவசியம் இல்லை. ஏன்னா நமக்குள்ளேயே நிறைய ஹேட் இருக்கு, அது ஆப்வியஸா வெளியே வரும். அப்படிங்கிற ஒரு இதுல வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, அந்த பஸ் கூட்டமா தான் இருக்கு, அந்த பஸ் போற ரூட் வந்து ஒரு விஷயம். ஏன்னா அந்த பஸ்ஸுக்கு இந்த பர்டிகுலர் ரூட் தான் போகும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஏற தான் செய்வாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஏறினாங்க. அதுல வந்து ஃபீமேலோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு, மேலோட வந்து கம்மியா இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து ஒருத்தங்க வந்து பின்னாடி வழியா ஏறி வந்தாங்க, நாங்க பசங்களோட ஒரு வழியா ஏறி வந்தாங்க. அப்போ வந்து என்னாச்சு, கண்டக்டர் வந்து செம்ம திட்டு, அந்த பஸ் வந்து போயிட்டு ஏன் இப்படி பண்றீங்க, முன்னாடி வழியா அவங்களுக்கு ஏறி வராங்க. அவங்க வந்து சேஃபா தான் ஏறி வந்தாங்க, நானும் உட்காந்து தான் இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க, சேஃபா தான் வந்தாங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆன மாதிரி தெரியல. பஸ்ஸும் நகர்ல, லைக் ஜஸ்ட் 2 ஸ்டெப் தான் எடுத்து நிறுத்திட்டாங்க. அவர் வந்து அப்படி பேசிட்டு இருக்காரு, உன் வேலை என் வேலை தான் போகும், அது உனக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு. அவர் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவும் பேசல. அவங்கள வந்து திருப்பி கேட்கறாங்க, லைக் நான் வந்து எனக்கு ஏறது தெரிஞ்சது அப்படி சொல்லிட்டு அவங்களும் ஆர்கியூ பண்றாங்க. இவரும் கத்துறாரு, கத்துறாரு. திடீர்னு ஒருத்தர் எங்கேயோ அப்படின்னு வந்துட்டு, என்னமா நீ இப்படி பேசுற, ஒரு ஆம்பளை முன்னாடி அப்படி பேசுறியா அப்படி இப்படின்னு அவரு பேசுறாரு. அந்த லேடி வந்து தனியா தான் இருக்காங்க, லைக் நான் முன்னாடி பக்கத்துல இங்க உட்காந்துருக்கேன், எனக்கு நான் என்ன பேசுறதுன்னு தெரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னு ப்ராசஸ் பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க வந்து அவருக்கு கத்துறாரு, என்ன ஒரு ஆம்பளை கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க அப்படி இப்படி. நான் யோசிக்கிறேன், ஏன் ஆம்பளை கிட்ட பேசினா உனக்கு என்ன, அந்த அம்மா கரெக்டா ஏன் பேசுறாங்க, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் அவர் கண்டக்டர் பக்கம் போயிட்டாரு. அப்புறம் இன்னொருத்தர் இருந்தது, ஓசி டிக்கெட்டுல இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டர் வந்து பாட ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் எல்லா பெண்களும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, நாங்க ஓசி டிக்கெட் கேட்டோம், நாங்க டிக்கெட் கொடுக்க வர தயார் தான், 10 ரூபா ஆளாளுக்கு எடுத்து நீட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அந்த பஸ்ஸே ஒரு மாதிரி ரணகலமா போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படியே நானும் போயிட்டு இருக்கேன் அந்த பஸ்ஸு கூட. அப்புறம் அந்த பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பேச நிறுத்துங்க, ஒன்னும் இது பண்ணாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடியை வந்து எல்லாரும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது, லைக் தே ஆர் காமிங் ஹர் டவுன். லைக் அந்த கண்டக்டருக்கு அங்க எல்லாம் அந்த பேசின அவனை யாரும் கேட்கல. ஆனா இந்த ஒரு வார்த்தை, அந்த ஓசி டிக்கெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஒரு இதா போச்சு. அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு மாதிரி always lingering in my mind. ஏன் அந்த ஒரு விஷயம் ஓசி டிக்கெட் அது ஸ்கீம்னா அது பெண்களுக்கு பெனிஃபிஷியலா இருந்துச்சுன்னா அது நடக்கதான் செய்யும். ஏன்னா வந்து இது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு இந்த ரிசர்வேஷன் சொல்லிட்டு வந்து தலையில எடுத்து வந்து நிப்பானுங்க. ஏன் இந்த எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரிசர்வேஷன் தான். இதெல்லாம் என்னன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு படம் இருக்கும் பாத்தியா, இந்த படம் இருக்கும், விஜய் சேதுபதி நடிச்சிருப்பாரா, மாலாக்காடு ஒரு படம் வரும். அவன் சொல்லுவான் ஒரு ஜோக்ஸ், அவனுக்கு அவன் வந்து ஏன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றான்னு சொல்லும் போது ஒரு அவன் கேட்பான் பாத்தியா, அந்த படம் நினைக்கிறேன், அந்த படம் இல்ல, அந்த படம் தான், அது லட்சுமி மேனன், அந்த படத்துல அவன் கேட்பாங்க அந்த மாதிரி ஏன் நீ எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ண சொல்லும் போது, இப்போ ஒருத்தன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, லைக் ஒரு பிச்சைக்காரன் அவங்க கிட்ட வந்து சாப்பாட காசு கேட்கும் போது டக்குன்னு நீங்க கொடுக்க முடியல, பட் அவன் அடுத்த நாள் வந்து அவன் செத்துட்டான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கில்ட் இருக்கும் பாத்தீங்களா, நீ கொடுக்காதனால அவன் செத்துட்டான், அதனால அடுத்தவன் ஏன் வந்தாலும் உங்க கையில இருக்கிற காசெல்லாம் கொடுத்து இது பண்ணல. அதே சைக்காலஜி தான் இங்கே அப்ளை ஆகுது. இப்போ ரிசர்வேஷன், அதாவது இந்த உமன் ஃப்ரீ பஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, மெயினான ரிசர்வேஷனுக்கான ரூல்னா அந்த குறிப்பிட்ட லைக் கம்யூனிட்டிஸ் அந்த பீப்புள்ஸ் வந்து ரொம்ப சப்ரஸ்டா அரஸ் தே ஆர் ட்ரீட்டட் சோ பேட் அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ அவங்களோட ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்டோ ஆர்எல்ஸ் அதையும் தாண்டி படிச்சு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் ஆர்எல்ஸ் அந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த அப்ப கிடைக்கல. ஸோ இப்போ வந்து அதை நாங்கள் கொஞ்சம் எப்படி சொல்றது ஓப்பனா ஃப்ரீ பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதுதான் இந்த ரிசர்வேஷன் கேட்டகரி வரும். உமனானது என்னன்னா அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்க வீட்லயே நடக்குதுன்னே வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு இதையும் எப்படி ஒரு உமனை அப்ப ட்ரீட் பண்றாங்க, அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே கொடுக்காம இப்போ அது நடக்குது. அதாவது உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஒரு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் வந்து இந்த ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து வைத்தறிச்சல் தாங்க முடியாது. அதான் ஆளுகள் நிறைய பேரு அந்த ஒரு கேட்டகரி, அந்த வார்த்தை ஓசி பஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிக்கனிங்கா இருக்கு கேட்கவே. ஏன் இப்படி நடக்கணும், எதுக்கு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு விஷயம் மண்டக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நான் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கேன். இப்போ வாங்க மறுபடியும் பேக் டு திருப்பி வாங்க டிவிக்கு வாங்க. இப்போ ஏன் டிவிக்கே, எதுக்கு டிவிக்கு? முதல் விஷயம் புது கட்சி,
யாருக்கும் இது தெரியாது. சரி பழைய கட்சி பத்தி தான் சொல்ல அப்படின்னு கேட்டா அதுவும் எனக்கு தெரியாது. ஏன்னா நானே இப்போ புதுசா தான் பாலிடிக்ஸ்குள்ள வந்திருக்கேன். இது ஏன் எனக்கு வந்து கன்சர்னிங்கா இருக்கு அப்படிங்கறத வச்சு பார்த்தா, பாலிடிக்ஸ்குள்ள வந்திருக்கீங்கன்னா ஏதாவது கட்சியில வந்து ரியல் மெட்ரிக் முன்னேற்ற கழகம். ஜோக்ஸ் அப்பார்ட், எனக்கு வந்து மெட்ரிக் பிடிக்காது. என் ஃப்ரெண்டு டிஷர்ட் அதை போட்டு இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஆனா டிஷர்ட் நல்லா இருக்கு. ரேட் மீ அவுட் ஆஃப் அவுட்ஃபிட் அவுட் ஆஃப் 10. ரேட் மீ 50 ரூபா தரேன். சோ எல்லாத்தையும் அழிக்க முதல்ல இருந்து வாங்க. டிவிக்கு இதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து எஜுகேட் பண்ண இந்த வீடியோ வந்து இந்த டிவிக்கேல இருக்கிறவங்களும் நிறைய பேருக்கு எஜுகேட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ. எகெயின்ஸ்ட் இதை வந்து நாங்க டீஃபேம் பண்ணுவோம், சர்காஸ்டிக்காவும் நாங்க பேசல. இது வந்து எங்களுக்கு பட்ட ஒரு விஷயங்கள், ஒப்பீனியன், ஜஸ்ட் ஒப்பீனியன். பிகாஸ் த ரைட் டு ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு நாங்க இப்ப கையில எடுக்கிறோம், டமால் இப்ப கையில எடுக்கிறோம். சோ வந்து நாங்க வந்து டிவிக்கோட ஐடிவிங்கோட வெப்சைட் குள்ள போனோம். அதுல வந்து எல்லா டிவி இப்ப வந்து இது ஒரு விஷயம் இருக்கு. எங்க காலேஜ்ல இங்க வரனா உண்மையான வன்மமே இங்கதாங்க ஆரம்பிக்குது. எகெயின் சொல்றேன், டிவிக்கே மேல வன்மம் இல்ல, டிவிக்கேல இருக்கிறவங்க மேலதான் எனக்கு வன்மம். ஏன்னா பாருங்களேன், ஆப்வியஸா ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஹேட் ஒரு நடந்துச்சு. ஒரு இன்ஃபுளுசர் ஒருத்தர் இருப்பாரா, ஒரு ஐயோ இந்த ஷோ நடத்த வரலா, காமெடி ஷோ நடத்த வரலா, காமெடி ஷோனா ஸ்டாண்டப் காமெடி ஷோலாம் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஆமா ஆமா, வந்து ஒரு விஷயம் போட்டிருப்பாரு டிவிக்கேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது வந்து ஜஸ்ட் ஒரு சர்க்காஸ், அது வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ, ஜஸ்ட் ஒரு சர்க்காசமா நீங்க எடுத்து போயிருக்கலாம். ஏன்னா அது அந்த மாதிரிதான் பட்டதுன்னு எனக்கு தோணும். அவருக்கு கிட்ட வன்மை இருந்தாலும் அது ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ, இட்ஸ் a joke, you have to take it as a joke அப்படிதான். ஆனா அதுக்கப்புறம் அவரோட வீடியோ கமெண்ட் போய் பாத்தீங்கன்னா எல்லாரும் கொடி விட ஆரம்பிச்சிருப்பாங்க. லைனா நீங்க லிட்டரலா இப்ப கூட போய் நீங்க ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கல, எவனா ஒருத்தர் கொடி விட்டுருப்பான் டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொடி வந்து ஸ்பெயின் பிளாக் எடுத்த உடனே அதான் தோணுச்சு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், இது அவங்க கட்சி கொடி, நம்ம எதுவும் பேசக்கூடாது. சோ அடிக்க போறாங்க, அதை பத்தி தான் பேசவே போறோம். அடிக்க போறாங்க, அது கூட தெரியுது. வாங்க அந்த அடிங்க 2026 பாக்கலாம். சோ அந்த இதுல ஃபுல்லா அந்த டிவிக்கோட கமெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க, என்ன எல்லாருமே பேசிருப்பாங்க. அவரை ரொம்ப அபியூசிவாவும் என்ன ரொம்ப பேசியிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிருப்பாரு, அது அதை பத்தி பேசாத இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு வார்த்தைக்காக அவர் அவ்வளவு அபியூஸ், அவ்வளவு இது. எனக்கு அதுதான் கன்சர்னிங்கா போயிடுச்சு. எனக்கு இந்த கட்சி இப்படி இருக்கிறதோ அது வந்து எனக்கு கன்சர்னிங்கா இல்லை. ஏன்னா நிறைய கட்சிஸ் இருக்கு. ஸோ தே ஆர் டூயிங் சம்திங், தே ஆர் என்ன சொல்றது, அதை விட மோசமாவே நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பத்தி யாரும் பேசல அப்படின்னு கிடையாது. ஆனா இவங்களோட பீப்புள் ஆர் ஃப்ரிக்கிங் கன்சர்னிங். எனக்கு பயமா இருக்கு பர்சனலா. மறுபடியும் இப்ப என் காலேஜுக்கு வரேன், என் காலேஜ்லயும் சில கும்பல்கள் இருக்கார்கள். எனக்கு இப்போ இன்னும் அடி உலக போகுது. அதுல வந்து கொடி விடுவாங்க, ஒரு மீட்டு ஒரு சும்மா அவர் வந்து ஏதோ போட்டுருக்க கூடாது, ஆடு வந்துருவானுங்க அது இதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வந்து எனக்கு வந்து மெஸ்ஸி ரொம்ப பிடிக்குங்க. அவர் ஏதாவது பண்ணா நானும் பைத்தியக்காரத்தனமா பண்ணுவேன். பட் நீங்க வந்து ஒரு ஸ்போர்ட் ஆர் வேற ஒரு விஷயத்தையும் பாலிடிக்ஸையும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் வரும். ஏன்னா பாலிடிக்ஸுக்கு வந்து ஒரு மொராலிட்டி, ஒரு ரேஷனாலிட்டி வந்து ரொம்ப தேவை. ஏன்னா நீங்க என்ன நடக்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், அரல்ஸ் உங்களோட குடிமையே அவர் கையில, அரல்ஸ் உங்களோட லைஃபே ஒருத்தங்க கிட்ட நீங்க கொடுக்குறீங்க, அரல்ஸ் நீங்க எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் வராதுங்கிறப்போ நீங்க யோசிச்சு எல்லாமே முடிவெடுத்து ஒருத்தரை சூஸ் பண்றதுதான் வந்து பாலிடிக்ஸ். ஆனா இது வந்து அப்படி கிடையாது. இவர் வந்து என்ன ஆனாலும் என் வாழ்க்கையை அது பர்சனலா இன்ஃபுளுன்ஸ் பண்ணாது. பிகாஸ் மெஸ்ஸி தான், அவர் வந்து அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு இருப்பாரு, அவர் வளர்றாரு. அதனால அவருக்கு நான் கிரேஸா இருக்கேன்னா அது எனக்கு இண்டிவிஜுவலா பர்சனலா என்ன அஃபெக்ட் பண்ணும், என்னோட இது அஃபெக்ட் பண்ணும். பட் பாலிடிக்ஸ் அப்படி கிடையாது. நீங்க அவரை சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களோட டோட்டல் ஹோல் செட் ஆஃப் பீப்புள் ஆர் ஹோல் செட் ஆஃப் ஒரு ஸ்டேட்டையே அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நான் வந்து ஏன்னா வீடியோ நான் வந்து நடுவில் டிஸ்க்ளைமர் போட வேண்டியதா இருக்கு. எகெயின் சொல்றேன், பர்சனல் அட்டாக்கா நான் எதுவும் பேச விரும்பல. பட் பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை திஸ் பார்ட்டி இஸ் so concerning to me. என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த இதுக்கு உறுப்பினர் அட்டைன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இது என் ஃப்ரெண்டு மூலமா வந்து எனக்கு தெரியப்பட்டது. அந்த ஃப்ரெண்டு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இருந்து அடி விடும். 18 வயது ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு முதல் ஆசை என்ன அப்படின்னா இந்த உறுப்பினர் அட்டை வாங்குறதா முதல் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னு எனக்கு கேள்விப்பட்டேன். அது உண்மையா இருந்தாலும் இல்லையாலையும் இட் இஸ் ஃப்ரிக்கிங் கன்சர்னிங். பிகாஸ் நீங்க பாத்துக்கோங்களேன், 18 வயசு ஆனவனே என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வந்து 18 வயசு ஆகுறது லேட்டா தான் ஆகும். ஏன்னா வந்து எங்களை விட ஒரு வயசு கம்மியானவன். சோ எங்களுக்கு 18 ஆகிதான் அவனுக்கு ஆகும். அவனோட ஃபர்ஸ்ட் ஆசை என்ன இருந்தா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு அவனோட ஃபர்ஸ்ட் ஆசை. டிரைவிங் லைசன்ஸ் அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசை. இப்போ வரைக்கும் கிடையாது டிரைவிங் லைசன்ஸ் இல்ல, வந்துரும் எல்லாம் அப்ளை பண்ணிட்டான். இப்போ
இப்போ வரைக்கும் என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்ல. ஆனா அவன் வந்து முதல் ஆசை அவனுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அது நல்ல ஆசைன்னு கேட்டா ஆமா அது நல்ல ஆசை. ஏன்னா நீ வண்டி ஓட்டுற மேபி அதனால அவனுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம். ஆனா இதுக்கு உறுப்பினர் வாங்கி நீ என்னதான் சாதிக்க போற? என் டைரக்ட் கொஸ்டின் இதுதான். நீ ஏதோ நல்லது பண்ணுவ, அதாவது உங்களுக்கு வந்து அது பெனிஃபிஷியலா இருக்கும்னு நினைச்சு நீங்க பண்ணீங்கன்னா அது நல்ல விஷயம், நான் ஒன்றும் சொல்லலை. பட் இதுதான் என் முதல் ஆசை அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு இனி என் மண்டக்குள்ளேயே அது ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்து வாங்க நம்ம இப்போ அந்த கட்சி தொண்டை தண்ணி வந்தது கட்சியோட இதுக்குள்ள போவோம். ஸோ படிங்க தொகுப்பாளர் எங்கிருந்து படிக்கணும்? தமிழக வெற்றி கழகத்துக்கே படிங்க. தமிழக வெற்றி கழகம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். இதுதான் வந்து அவங்களோட ஸ்லோகன். யா we are educating to the TVK peoples. இப்போ அதுதான் வந்து உங்களோட ஸ்லோகன் அரல்ஸ் உங்க மோட்டோ. அப்படி இருக்க அர்த்தம் என்ன? இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இருக்க மாட்டாங்க தெரியுமா? இருந்தாங்கன்னா அவங்களுக்காக பண்றா உண்மைதான். என்னது இங்கிலீஷ்ல அது சொல்லு. இங்கிலீஷ் அவன் போடல. ஏன்னா தமிழ ஈக்குவல் பை பர்த் அதுதான் வந்து அதோட இங்கிலீஷ் மீனிங். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்ல தான் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகம். சரி பரவாயில்ல. அதுதான் ஆல் ஆர் ஈக்குவல் பை பர்த் தான் வந்து அதோட ஸ்லோகனோட லிட்டரல் இங்கிலீஷ் மீனிங். அடுத்து அதோட வந்து என்னது கட்சியின் கொள்கை முன்னோடி தலைவர்கள். அவர் தலைவர் யாரு? அம்பேத்கர். அவர் கொள்கை தலைவர். ஆமா அவர் கொள்கை தலைவர். கட்சி தலைவர் யாரா? கட்சி தலைவர் அவருக்கு முன்னாடி கொள்கை தலைவர் தானே இருக்காரு. தலைவர் யாரு சொல்லுங்க? கட்சி தலைவர் பேர் சொல்ல பயமா இருக்கு. யாரு? என்ன பயம்? நான் சொல்றேன் தளபதி விஜய். அவர்தான் வந்து கட்சி தலைவர். அவரோட இதுலதான் வந்து இந்த கட்சி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஒருத்தர் இருப்பாரு, அவர் இவர் யாரா? யாருக்கு? திரு புசி ஆனந்த். பிசிடாரு புசி புசி பிசி. ஓ 2 S இருக்கு. புசியா பி பி பிசி ஆனந்த். புசி அவர் வந்து யாரு? அவரோட பேக்ரவுண்ட் என்ன? அவர் வந்து முன்னாள் எம்எல்ஏவாம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர். முன்னாள் எம்எல்ஏ. அப்ப எந்த கட்சியில இருந்திருப்பாரு? சரி இதெல்லாம் டிகிரிப்பா பண்ணீங்கன்னா அது வேற மாதிரி ஆகுங்க. அடுத்து கழக பொறுப்பாளர். கழக பொறுப்பாளர் பொருளாளர். அது என்னத்த தமிழ் பொருளாளர்? இவர் தமிழ்ல கரெக்டா வரும். தலை கழக பொருளாளர் வெங்கட். திரு வெங்கட். அவரு எம்காம் எம்பிஏ எம்எல். அடுத்து தமிழக கழக இணைய பொருளாளர். தலைமை கழக இணை பொருளாளர். அடுத்து திரு பி ஜெகதீஷ் அவர்கள். ஆமா இவர் பரப்பு செயலாளர். இவர் எல்லா இதுலயும் தானே எல்லா மாநாட்டிலையும் தானே வராருலா? அந்த சின்ன அனௌன்ஸ் பண்ண மாதிரி பேசுவாரு. நல்லா பேசுவாரு. ராஜ்மோகன் அவர் பேர். ஆமா ராஜ்மோகன். அடுத்து ஒருத்தர் திரு ஆதவ் அர்ஜுனா. அவரோடது மட்டும்தான் இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. அவரோட இது ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் எலெக்ஷன் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட். அந்த எலெக்ஷன் கேம்பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு இவர் வந்து ஒரு ஹெட் மாதிரி. ஒரு கான்ட்ரோவர்சி நான் ஒன்று பார்த்தேன். இவர் பேசினாலே இது ஒரு கன்சர்னிங்கான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ் அண்ட் ஸ்கூல் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் போய் ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் தெரியல பட் காலேஜ் ஈவெண்ட் ஏதோ ஒன்று போய் பேசிட்டு இவர் சொன்னார். இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பார்த்தேன். அந்த கட்சியோட அடுத்து உங்களுக்கு காலேஜ் முடிச்சு அடுத்து என்ன வேலை பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டால் வேலைக்கு போகாம கட்சியில வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அது பார்த்துட்டு நான் யோசிக்கிறேன், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு காசு கட்டி காலேஜ் படிக்கிறான், இவன் வந்து வேலைக்கு போகாம கட்சியில வந்து சேருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க என்னதான் ஒரு பாலிடிக்ஸ்குள்ள இருந்தாலும் வச்சுக்கோங்க, லைக் யாரை கூப்பிடணும், எங்க கூப்பிடணும், எதுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தேவை. மோஸ்ட் ஆஃப் த இந்த கட்சியில இருக்கிற பீப்புள் வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப யங் ஜென்ரேஷன். எவ்வளவு யங் ஜென்ரேஷன்னா அதுக்கு வரமுறையே எல்லாரும் யங் ஜென்ரேஷனா இருக்கு. பிறந்த குழந்தையெல்லாம் கட்சியில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிற ஆளுகள்லாம் இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கன்சர்னிங்கான விஷயம். நீங்க வந்து குப்பை ரீல்ஸ் பார்க்கலாம் இன்ஸ்டால. நீங்க இந்த கட்சியை அடிக்கிறதுக்குன்னே ஒரு பேஜ் வச்சிருப்பானுங்க. இந்த அப்புறம் பிஆர் டீம் இருக்கு. யாருமே வேணாம். நீங்க வந்து என்ன சொல்றது, இந்த கட்சியை பத்தி பேசுறவங்களே இந்த கட்சியை அடிக்கிற மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் ஏன்னா மோஸ்ட் பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து
பூஸ்ட் ஆகும், வரது வந்து ஹிட் ஆகும். என்ன ஹிட் ஆகும்னா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற ஆளுங்க இருக்காங்க. சில பேர் உண்மையாவே இந்த கட்சிக்கு நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு பேசுற ஆளுகளும் இருக்காங்க. மெயினா சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க வந்து யாரை எங்க சப்போர்ட் பண்ணாலும் அது வந்து சொல்றா, அதை 2 வாரம் சொல்றான். ஐ அம் குரூப். அதாவது யாரை எங்க நீங்க சப்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு அது வந்து அதை பத்தி எவ்வளவு நாலேஜ் இருக்கு, உங்களுக்கு அது கரெக்டா படுதா படலையா, மற்றவங்களையும் இது எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற காரணம்லாம் தெரிஞ்சு அவங்கள சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறதா அது வந்து மைய கருத்து அப்படின்னு வச்சுக்கோங்க. டோட்டல் இந்த வீடியோவோட கான்செப்டே அதுதான். நோ வாட் யூ நோ அரல்ஸ் நோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ அப்படிங்கிற விஷயத்த வந்து மண்டையில வச்சுட்டு நீங்க பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இருக்கிற அந்த கட்சி இப்போ எல்லாம் கேட்டீங்கன்னா சும்மா இன்ட்ரோ கட்டினேன், அது வந்து நல்லா இருந்துச்சு, அதனால இந்த கட்சி நானும் வந்து என் வேலையை பார்த்துட்டு நான் போயிருவேன் அடுத்து இந்த வீடியோ போட்டுட்டு. ஸோ நீங்களும் உங்க வேலையை பார்த்துட்டு போயிருங்க. கரெக்ட் தான், இந்த கட்சியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து கரெக்டாக தான் படும். ஆனால் ஹூ ஆர் பெனிஃபிட்டிங் வித் திஸ் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தருக்கு தான் அது பெனிஃபிட்டா போகும். இப்போ இந்த எலெக்ஷன் வருது, கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரா இல்லையா அப்படின்னு கேட்டா தெரியாது, யாருக்குமே தெரியாது. இவர் ஜெயிச்சா எனக்கு சந்தோஷமா கேட்டா சந்தோஷம் தான், ஜெயிக்கலன்னா சந்தோஷமா சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா உங்களுக்கு சொல்லவே முடியாது. லைக் இதுக்கு முன்னாடி இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் ரொம்ப வருஷமா இருக்காங்க, அவங்களே அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. திடீர்னு ஒருத்தர் வந்து பூமாயிட்டு, அதுவும் அவரோட இண்டஸ்ட்ரி இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இதுக்கு முன்னாடி வந்து கெரியரின் உச்சம் இருந்துட்டு அடி ஊழடி வாங்க போறாங்க, இந்த மாதிரி எங்கேயோ இருந்துட்டு டோட்டலா ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு இதுல வந்து திடீர்னு வந்து அவர் ஜம்ப் ஆயிட்டு சரி அப்படின்னு வந்திருக்கேங்கிறது ஈவன் இட் சீம்ஸ் பிலீவபிள். நிறைய பேருக்கு இது அக்செப்டபிளா இல்ல. அதுதான் வந்து எல்லா கட்சியுமே சொல்றது. நிறைய கட்சி அவரை அப்ரோச்சும் பண்ணாங்க, இந்த மாதிரி வாங்க கூட்டணி சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஒருத்தன் டார்ச் எடுத்துட்டு வந்து வந்தாரு, போட்டோ அடிச்சு உட்காரிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இவரும் போயிடுவாரு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவரோட ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம், அதனால இவர் வந்து ஒரு பெரிய டஃப் ஃபைட் கொடுப்பாருன்னு தோணுதே தவிர இதுதான் இருக்கல கான்ட்ரவர்சியா ஒப்பிட்டு வைக்க போறேன். இது டஃப் ஃபைட் கொடுப்பாருன்னு சொல்லுவேனே தவிர இஃப் ஹி கேன் பி a CM of Tamil Nadu, it's so doubtful. It is so doubtful that he will be a CM of Tamil Nadu. அதாவது 2026ல ஏன்னா இப்பதான் வந்திருக்காரு, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும்னா நீங்க சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சான்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இருக்கு. அப்போ கேட்கலாம், கொடுத்தாருன்னா எனக்கு தெரியும் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஓப்பனா நான் நிறைய பேசி, நாம வந்து மாநாடு என்ன நீ போய் கேட்டிருக்கியா பாத்திருக்கியான்னு கேட்டா, நாங்க வந்து காலேஜ் போயிட்டு வரும்போது போன்ல எல்லாம் பாத்துட்டு வந்தோம் அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ இஸ் லிவிங் இன் சர்க்கார் சிமுலேட்டர் 3 மாதிரி தோணுச்சு. அடிக்க போறாங்க என்ன, ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட் யார் எழுதுவா அப்படின்னா எனக்கு தெரியல, அவரே அது எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப மோட்டிவேட்டட் அல்டிமேட் டோபமைன் ஹிட் மாதிரி தான் இருக்கே தவிர ஆக்சுவலா பிராக்டிகலா அவர் பேசுறாரு அப்படின்னு எனக்கு சில பாயிண்ட்ஸ்ல சினிமா மாதிரி இருக்கின்ற அவர் பேசுறது சில பாயிண்ட்ஸ்ல எனக்கு தோணல. ஆப்வியஸா இது வந்து ஒரு இப்போ நீங்க ஒரு படம் எடுத்தா சர்க்கார் சிமுலேட்டர் சொல்லியாச்சு, இதுதான் என்ன பண்றது, என்ன அடிக்க ப்ரோ. இது வாக்கு மூலம். நான் வந்து இந்த வீடியோக்கு அப்புறம் வீடியோ போடலன்னா இதுதான் காரணம். எனக்கு அதான் தோணுச்சு தவிர எனக்கு வேற எந்த ஒரு விஷயமும் தெரியல. எனக்கு அந்த அந்த வார்த்தையே வந்து ஒரு மாதிரி ஹேட் வேர்டா மாத்தி வச்சிட்டானுங்க. எவன் பார்த்தாலும் அவன் இன்ஸ்டா பயோலாம் இப்போ வந்து எப்படி அந்த ஸ்பெயின் இந்த இது இருக்கு பாத்தீங்களா, ஐயோ ஜெனோஃபைல் பெடாஃபைல் போற இடத்துல இப்ப டிவிகே பிளாக் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் டிவிகே பிளாக் கிடையாது, ஸ்பெயின் பிளாக் போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. எனக்கு அதை பார்த்தா இன்னும் வரிசலா இருக்கு. அப்புறம் அவங்களோட ப்ரொஃபைல் போட்டோல 2 பக்கம் யானை வரமாட்டா எடிட் பண்ணி போறாங்க. இதெல்லாம் ஏன்டா பண்றீங்கன்னே அவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப 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 கன்சர்ன் சின்ன பசங்க இன்ஃபுளுன்ஸ் ஆகுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அவனுக்கு ஓட்டு போடுற வயசே கிடையாது, இவனெல்லாம் ஒரு கட்சியை பத்தி பேசுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரியல. இதையே நீங்க வந்து சயின்ஸ் சொல்லி கொடுக்க கூடாது, வாங்க கருத்தூசி போடணும், ஏங்க நீங்க படிக்க கூடாது, எஜுகேஷனா நீங்க ஏன் பேசக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. இது ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருந்தாருன்னா இது சூப்பரா இருந்திருக்கும். கண்டிப்பா அவருக்கு கட்சி ஆரம்பிச்சுட்டாரா சரி, ஒரு இதாயிட்டாருன்னா அவர் நிறைய நல்லது பண்ணுவாரு. இப்பவே இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிக்கலாம் அவர் கொடுத்துட்டு இருந்தாரு, அவார்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கொடுத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். இல்ல கட்சி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு.
இல்ல அதுக்கு முன்னாடி கொடுத்தாரு. எனக்கு அது கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அதுல பண்ற கூத்து இருக்குங்களே கொடுத்து அதுவே அவங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான அப்ரிசியேஷன் இது. அதுல அவங்க அம்மா அப்பா வந்து பண்ற விஷயங்கள் ஒரு வீடியோ பார்த்தாதா உலகத்திலேயே வந்து ஒரு மோஸ்ட் கிரிஞ்சியஸ் அந்த வீடியோ டைம்ல அது வேர்ல்ட்ஸ் கிரிஞ்சியஸ் திங்னு போட்டு ஒரு அம்மா வந்திருப்பாங்க வந்துட்டு நான் பாக்குறது நிஜம்தானே எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு புரியவே இல்லை. அவருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க அவர் வந்து ரொம்ப ஷை பர்சன் வச்சுக்கோங்க அவருக்கு ஆக்வர்டா இருக்காது அவ்வளவு பெரிய ஸ்டேஜ்ல அவார்ட் கொடுத்து நின்று இருக்காரு உங்ககிட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்குதுன்னா அவருக்கு எவ்வளவு ஆக்வர்டா இருக்கும். அவரோட ஷூஸ்ல இருந்து நான் பேசுறேன் மேபி அவர் உங்ககிட்ட டைரக்டா சொல்லாம இருந்திருக்கலாம். நான் வந்து சொல்றேன் இந்த மாதிரி ஒரு மனுஷனை ஆக்வர்ட் படுத்தாதீங்க அவரும் ஹியூமன் தான். விஜய் இஸ் ஆல்சோ a human being if I'm not wrong. அவருக்கும் பர்சனல் ஃபீலிங்ஸ் பர்சனல் இதெல்லாம் இருக்கும். இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகலாம் என்ன ஆகும் போதுன்னு தெரியல. அந்த வீடியோ போகும்போது படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை ஆகலன்னா தெரியல. ஸோ ஒரு மனுஷனுக்கு வந்து லாட்ஸ் ஆஃப் ப்ரெஷர் வந்து இருக்கும். அதுவும் ஒரு இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். நான் என்ன பர்டிகுலரா நினைக்கிறேன் அப்படின்னா அவருக்கு இன்னும் அதிக ப்ரெஷர் இருக்கும். இப்போ வந்து என் ஃப்ரெண்டு இருக்கா அரவிந்த் இருக்கா அவனே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தா அவருக்கு ப்ரெஷர் இருக்காது. ஏன்னா அது அவர் காமன் மேன் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறான்னா அவனுக்கு எந்த ப்ரெஷர் இருக்குன்னா மற்ற கட்சி தான் ப்ரெஷர் பண்ணாங்க. ஆனா இவர் வந்து ஆல்ரெடி ஒரு மெகா ஃபேமஸான ஒரு கேரக்டர் ஒரு இதுக்கு வரனா எல்லா ஐஸும் அவர் மேலதான் இருக்கும். ஸோ அவர் ரொம்ப கான்சியஸா நடந்துக்கணும்னு நினைச்சு நிறைய குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது. ஸோ என்னன்னா அவருக்கு நிறைய ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பாட்லைட்ல இருக்காருன்னா அவருக்கு என்ன சொல்றது அவர் நல்லது பண்றதை விட கெட்டதுதான் நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இட்ஸ் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு பிஹேவ் அதுதான் ஒரே விஷயம். இப்போ அந்த கட்சியில இருக்கிற எல்லாருக்கும் நம்ம எப்படி கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கட்சி சத்தியமா நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நடக்குமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஏன்னா அந்த மைண்ட் செட்ல அப்படியே கிடையாதுங்க அங்கதான் இருக்கு. இப்போ ஒரு பெண்மணி ஒருத்தங்க இருந்தாங்க ஆல்ரெடி இந்த கட்சியில இருந்துட்டு இதா பேசிட்டு திடீர்னு வேற கட்சி போயிட்டு அந்த கட்சி அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னு கேட்டா அவங்களுக்கும் தெரியல. இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த தாவல் இதெல்லாம் நிறைய நடக்குது. அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அது நடக்குது ஒரு பாட்டுல நடக்குது. ஸோ த ஃபைனல் கருத்து ஆஃப் தாவல்னும் போது இப்போ கூட ஒருத்தர் வந்து டிவி கேல சேர்ந்தாரு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு தெரிய வரும். பிகாஸ் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு நோ திங்ஸ் அரௌண்ட் அஸ். உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். தெரியாது, தெரியலன்னா தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து வாழ்க்கை. அதான் வந்து நான் போன வருஷம் உணர்ந்தேன். அதனால இதை பத்தி நான் பேசியே ஆகணும். ரொம்ப நாளா என் மண்டக்குள்ள எல்லாமே என் மண்டக்குள்ளேயே வச்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து பேசி முடிச்சு நிறைவு செய்கிறேன். இதுக்கப்புறம் வீடியோ வரவில்லை என்றால் காரணம் இந்த வீடியோ தான். இந்த வீடியோவும் டெலிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் இந்த வீடியோ தான் காரணம். எல்லாத்துக்கும் இந்த வீடியோ தான் காரணம். ஆனா ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபௌட் இட் அண்ட் ஐ டிட் இட். ஐ திங்க் சோ. வேற ஏதாச்சும் பாயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் போடலாம். இது அபிஷியல் சைட்டா? ஐடி விங்கோட அபிஷியல் சைட். நீங்களும் போய் பாருங்க. உங்களுக்கு இந்த டிவிக்கேல யாரும் உறுப்பினரா இருந்தீங்க என்றால் போய் பாருங்க. அவங்களோட ஐடி விங்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போயிட்டு போய் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாம என்னங்க உங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன். கூட்டா மட்டும் போறீங்களா சம்மந்தமே இல்லாம இதையும் போய் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட கட்சியில என்ன நடக்குது அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதாச்சும் உங்களுக்கு அவ்வளவு நேரம் இருந்தா அது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அவசியமானு தோணுச்சுன்னா பண்ணணும்னு இருந்துச்சுன்னா நீங்க போய் பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா there are a lot of people who are just simply in act of getting attention இதை பத்தி பேசுறாங்க நடந்துக்கிறாங்க. நான் அதுல ஒருத்தன் கிடையவே கிடையாது. நான் அப்படி நடந்துக்கணும்னா நான் வேற என்ன வேணா பண்ணிருக்கேன். அவர் இந்த கொடியை யானை இங்க வர வச்சு டான்ஸ் போட்டு வியூஸ் வாங்கிட்டு போகலாம். ஆனா அப்பெல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணாலும் யூஸ் வராது. ஆமா அதுவும் வராதுன்னு வச்சுக்கோங்க. சரி விடுங்க. ஆனா ஒரு 5-6 பேராச்சும் அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்களாடா? எத்தனை பேர் இருக்காங்க? சோ அந்த மாதிரி அட்டென்ஷன் பாக்குற அளவுக்கு எனக்கு அவசியம் இல்லை. என்னன்னா இதான் தோணுச்சு. லைக் ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அது பார்த்தாலே ரொம்ப எரிச்சலா வருது. எனக்கு பண்றதை பார்த்தாலே ஒரு இந்த மாதிரி எனக்கு இதுதான்டா நிறைய பேர் இருக்கானுங்க. ஏன் இருக்கானுங்க என்னப்பா அவர் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் அவர் காலை இப்படி நவுத்தாலே போட ஆரம்பிச்சிருவானுங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னு தெரியல. அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவருக்கு பிஆர் டீமே தேவை கிடையாது தெரியுமா? நிறைய பேர் அவர்களே ஃப்ரீயா பிஆர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஏதோ ஒரு வீட்டுல நடந்தா அது என்ன பேசினாருன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. லைனா ஆக்டர் ஸ்டோரி கொடுத்து வச்சிருப்பானுங்க. எனக்கு இதை வந்து எப்படி பாக்குறேன்னா இப்போ ஒரு விஷயம் உனக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் பண்றாங்கன்னு உனக்கு அது பிடிக்காம போயிருக்கா?
பிடிச்ச பாட்டே நிறைய பேர் கேக்குறாங்கன்னு பிடிக்க பாட்டு நல்லா இருக்கும். அந்த பாட்டு உங்களுக்கு மட்டும் கேட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். இதே எல்லாரும் போட்டு அந்த பாட்டு பாட்டா உங்களுக்கு ஒரு ஹேட் வரும். அந்த மாதிரி இப்ப நீங்க பண்றதை வச்சு ஒரு பிளைண்ட் ஹேட், எனக்கு அந்த கட்சியை பத்தி ஒண்ணுமே தெரியல, என்னடா எல்லாருமே பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளைண்ட் ஹேட்டை வந்து நீங்களே கிரியேட் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இதே உங்க மண்டைக்குள்ள போகாதுன்னு எனக்கு தோணும். ஆனா அதெல்லாம் சொல்ல முடியாது. என் கடமை என்ன நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். உண்மையாவே கண்ணி வெடியில நடக்கிற மாதிரி இருக்கு இந்த வீடியோல இருக்கு. ஸோ யா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பிஹேவ். திருந்து அல்லது திருத்தப்படுவாய்.